எம்மா மின்னலு, அப்ப ஒன்று கேட்பேன், தப்பா நினைக்க மாட்டியே? கேளு பேய். கிணத்துல பாறை விழுந்து போச்சு, வேட்டு வைக்காம வெட்ட முடியாது போல இருக்கு. தாமடியில் உட்கார்ந்துருந்த பேத்தி தலையை தடவி விட்டுக்கிட்டே பேசினாரு பேயத்தேவர். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நீ ஒன்றும் பண்ண வேணாம். உன் புள்ள காதில் கிடக்கிற கடுக்கனை கழட்டி கொடுத்தியன்னா கிணத்துல தண்ணி உண்டாக்கிக்குவேன். தண்ணி வந்துட்டா 2க்கு 4 செஞ்சு போட்டுருவேன். நான் வேண்டானா விடவா போறீக? முதல்ல கடுக்கனை கெப்பிக, அப்புறம் காதை கெப்பிக. வாழா வெட்டியா வந்தவ வளைஞ்சு தானே போகணும். தாத்தா தண்ணி அப்படின்னு கத்துனான். பைரவா சீலக்காரி அப்படின்னு கத்திக்கிட்டே ஒரே ஓட்டமாக ஓடியாந்தாரு பேயத்தேவர். எட்டி பார்த்தா கிணத்துக்குள்ள சலசலன்னு தண்ணி வழிகிறதும் தெரியுது. கிணத்துக்குள்ள விழுந்த பந்தை எடுக்க போன மின்னலு புள்ள காக்கா மாதிரி கருகி கிடக்கிறதும் தெரியுது.